ஹாய் மை டியர் லேர்னர்ஸ், திஸ் இஸ் பிரசாந்த். எஸ்எஸ்சி எக்ஸாமில் ப்ரீவியஸ் இயர் மேத்தமெட்டிக்ஸ் கொஸ்டின் எல்லாத்துக்குமே ஒரு கிளியர் கட்டான சொல்யூஷன் வந்து மேக் பண்ணி நம்ம சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஒரு ப்ரீவியஸ் இயர் மேத்தமெட்டிக்ஸ் கொஸ்டின் தான் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ நல்லா கவனிங்க. லெட்ஸ் கெட் இன்டு த ப்ராப்ளம். ஸ்டே டியூன். It is given that x plus y plus 3 is equal to 0 and என்ன கண்டுபிடிக்கணும்னா x cube plus y cube minus 9xy plus 9 இதோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ப்ராப்ளமை நம்ம ரெண்டு விதமாக சால்வ் பண்ணலாம். ஓகேவா? எப்படி சால்வ் பண்ணலான்றது பாருங்கள். மெத்தட் 1 அது ரொம்ப ஷார்ட்கட்டாக இருக்கும். நம்ம எக்ஸுக்கு ஒய்க்கு என்ன வேல்யூ கொடுத்தா ஓகேவா இங்கே நமக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டு பேலன்ஸ் ஆகும் அப்படின்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸுக்கு வந்து நான் வந்து -1 போடுறேன் அண்ட் ஒய்க்கு வந்து நான் -2 போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இதை நான் எடுத்து இங்கே அப்ளை பண்ணால் I'll be getting -1 -2 + 3 which gives 0. அப்போ இது வந்து பேலன்ஸ் ஆகுது. கரெக்டாக? இப்போது நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இந்த x = -1ஐயும் y = -2ஐயும் எடுத்து இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்படி அப்ளை பண்ணால் I'll be getting -1 cube plus -2 cube minus 9 of -1 into -2 plus 9. ஓகேவா? அப்போ இதோட வேல்யூ என்ன இருக்குன்னா this is -1 -8 and here it is -9 into 2 plus 9. ஓகேவா? அப்போ இங்கே -9 and plus 9 gets cancelled. This will be -18. So -18 is our answer, option D. ஓகேவா? இது வந்து ஷார்ட்கட் மெத்தட். ஓகேவா? இப்போது நம்ம வந்து டைரக்ட் மெத்தட் போக போகிறோம். டைரெக்டாக வந்து ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நல்லா கவனிங்க. ஓகே, ஸோ ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் x plus y plus 3 is equal to 0 and x cube plus y cube minus 9xy plus 9 நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஃப்ரம் திஸ் x plus y is equal to -3 இதை நான் வந்து க்யூப் பண்ண போகிறேன். If I cube this, I will be getting x plus y the whole cube is equals to -3 cube. So this will become x cube plus y cube plus 3xy of x plus y. ஓகேவா? which is equal to -27. சரியா? இப்போது இங்கே x plus y ஓட வேல்யூ நமக்கு தெரியும், that is -3. ஸோ அப்போ எடுத்து அப்ளை பண்ணால் x cube plus y cube plus 3xy of -3 is equal to -27. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணால் x cube plus y cube minus 9xy equal to -27. இப்போது நம்ம கண்டுபிடிக்கிறதுல என்ன லேக் ஆகுதுன்னா +9 தான் லேக் ஆகுது. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், +9 வந்து ரெண்டு சைடும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ x cube plus y cube minus 9xy plus 9 equal to -27 plus 9. So I simplify பண்ணா I'll be getting -18. So this is our answer for x cube plus y cube minus 9xy plus 9. Okay. So anyway option D is our answer.